வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடக்கு காசாவில் ஜபல்யாவில் போர் தொடர்கின்றது. அங்கு ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை செயலிழக்க வைக்க ஐடிஎஃப்பின் ஏமாற்று உக்தி எப்படி வழிவகுத்தது என்ற தகவல் கிடைத்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் ஜபல்யாவில் எப்படி போரை நடத்துகிறது என்பதை படிப்படியாக இந்த காணொளியில் பார்க்கலாம். வடக்கு காசா பகுதியில் உள்ள யவலியா அகதிகள் முகாமில் ஹமாஸின் புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பை ஐடிஎஃப் படைகள் மோதி அழிப்பதற்கு அதிக கால அவகாசம் எடுக்கும் என்பதில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெற்கு கட்டளைத்தள தலைமைக்கும் தெளிவாக இருந்தது. மனித கேடயங்களாக வைக்கப்பட்டு 55,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் தங்களை சூழ நிறுத்தியிருந்தனர். இது ஐடிஎஃப் அவர்களுடன் போரில் ஈடுபடுவதை தடுக்கும் என்று ஹமாஸ் நம்பியது. ஹமாஸின் 2,000க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்களை கொண்ட அமைப்பில் வடக்கு காசாவில் அல் அட்டாரா சுற்றுப்புறம், பீட் ஹனூன், பெய்ட் லாகியா மற்றும் கூடுதல் கிராமங்கள் உட்பட வடக்கு காசா பகுதி முழுவதையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஹமாஸ் கட்டளைத்தளமும் அங்கு அடங்கும் என்று உளவுத்துறை வட்டாரங்கள் ஐடிஎஃப்பிடம் வலியுறுத்தின. எனவே ஜபல்யா அகதிகள் முகாமில் பெரிய அளவிலான ஹமாஸ் மையத்தை தாக்குவது ஒரு பெரிய அளவிலான விளைவை கொண்டுவரும் என்று ஐடிஎஃப்பின் தெற்கு கட்டளைத்தளம் மதிப்பிட்டுள்ளது. போரின் ஆரம்ப நாட்களில் வடக்கு காசாவில் இருந்து ஹமாஸ் படைகள் மீது நடத்தப்பட்ட தீர்க்கமான தாக்குதல்கள் முழு வடக்கு பகுதியையும் கட்டுப்படுத்தும் ஹமாஸின் திறனை சேதப்படுத்தியது மற்றும் யபலியாவில் ஹமாஸின் உள்கட்டமைப்பை தாக்கி அளித்தது. இஸ்ரேல் மற்றும் ஐடிஎஃப்க்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக ஹமாஸ் வடக்கு காசாவில் நீண்ட காலமாக செயற்பட்டது. அதனால் கணிசமான எண்ணிக்கையில் ஹமாஸ் இயக்கத்தினர் மற்றும் உள்கட்டமைப்புகள் வடக்கு காசாவில் இருந்தன. அதனால் ஐடிஎஃப் ஒரு நகரில் தாக்குதல் நடத்தி ஹமாஸ் இயக்கத்தினர் பரலை கொண்டு உள்கட்டமைப்பை அழித்துவிட்டு அடுத்த நகரத்துக்கு செல்ல உயிர் பிழைத்த ஹமாஸ் இயக்கத்தினர் மீண்டும் ஒன்றிணைவது நடந்தது. ஐடிஎஃப் மீண்டும் அதே நகரத்திற்கு சென்று தாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சில வடக்கு காசா நகரங்களில் ஐடிஎஃப் 4 தடவைகள் மீண்டும் போய் தாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காசா பகுதியில் தொடரும் போர் தொடர்பான திருப்பு முனை ஐடிஎஃப்பின் பொது பணியாளர்களால் நடத்தப்பட்ட சூழ்நிலை மதிப்பீட்டு கலந்துரையாடலின் போது ஏற்பட்டது. அந்த திருப்பு முனையால் தான் ஐடிஎஃப் துருப்புகளால் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வாரை கொல்ல வழிவகுத்தது. ரஃபாவில் ஹமாஸின் சரிவுக்கு வழிவகுத்தது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரம் கூறியது. அதே கலந்துரையாடலில் தெற்கு கட்டளைத்தளம் அடுத்த கட்டத்திற்கு தயாராக உள்ளது என்பது ஏற்கனவே தெளிவாக இருந்தது. அது வடக்கு காசாவில் யவலியாவில் போர். புதிய போர்க்களத்திற்கான தயாரிப்புகளின் போது தெற்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் யாரோன் ஃபிங்கல்மேன் வடக்கு காசாவின் ஹமாஸின் இராணுவ பிரிவின் எஞ்சி இருந்தவற்றை முறியடிக்கும் நடவடிக்கை திட்டங்களில் ஏமாற்றும் தந்திரமும் இணைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். ஐடிஎஃப்பின் பெரும்பாலான கவனமும் வளங்களும் லெபனானில் ஹெஸ்பொல்லாவை தாக்குவதில் குவிந்ததால் நிலைமைகள் சிக்கலானவை. பிரிகேடியர் ஜெனரல் இட்சிக் கொஹனின் தலைமையின் கீழ் 162வது படைப்பிரிவு ஹமாஸ் பிரிவின் அடுத்த நகர்வு எங்கே என்று தெரியாத நிலையில் தெற்கு காசாவின் ரஃபா நகரிலிருந்து வடக்கு காசா பகுதிக்கு குதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அது ஒரு கடுமையான சவாலாகவே கருதியது. மேஜர் ஜெனரல் ஃபிங்கல்மேன் விதிகளை அமைத்தார். மேலும் படைப்பிரிவு போர் நடவடிக்கையில் அவர் தேவையான வரைபடங்களை உருவகப்படுத்தினார். தேதி நிர்ணயிக்கப்பட்டது. அது கடந்த மாதம் அக்டோபர் 4ஆம் தேதி. 162வது படைப்பிரிவு யபல்யாவை நோக்கி தந்திரோபாயமான தாக்குதலை தொடங்கும் என்று திட்டமிட்டது. ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானதென புரிந்து கொண்டதால் தளவாடங்கள் மற்றும் ஆயுதப்படை அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். காரணம், நடவடிக்கை தொடங்குவதற்கு அவர்களுக்கு 48 மணி நேரம் மட்டுமே இருந்தது. முதலில் இந்த 48 மணி நேர கால அவகாசம் நியாயமற்றதாகவே தோன்றியது. இருந்த போதிலும் ஏற்கனவே ட்ரக்கள் நிறைந்த பாதையில் ரஃபாவிலிருந்து வடக்கு காசா பகுதிக்கு கவச வாகனங்கள் மற்றும் டேங்களை வெற்றிகரமாக நகர்த்த தொடங்கினார்கள். பாலஸ்தீனியர்களிடையே சந்தேகத்தை எழுப்புவதை தவிர்க்கவும் படைகளை தாமதப்படுத்தாமல் இருக்கவும் பொறியியல் படையின் பயமுறுத்தும் புல்டோசர்கள் பின்தங்கியிருந்தன. இஸ்ரேலிய மதிப்பீடுகளின்படி நேரடி பணிய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மத்திய முகாம்களை நோக்கி நகர்வதற்கு ஐடிஎஃப் தயாராகி வருவதாக ஹமாஸ் சந்தேகப்படலாம். அதனால் அவர்களும் போருக்கு தயாராகலாம் மற்றும் பணிய கைதிகளை இடமாற்றம் செய்ய முயற்சிக்கலாம். அதனால் இஸ்ரேலிய படைகள் யபல்யா மீதான தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை ரகசியமாகவே செய்து முடித்தனர். அவற்றில் ஒன்றாக கர்னல் அக்சன் தக்சா தலைமையின் கீழ் 401வது படைப்பிரிவு தெற்கிலிருந்து யபல்யாவை நோக்கி சுற்றுப்பாதையில் பயணித்தது. யபல்யாவிலிருந்து 8 கிலோமீட்டர் விலகி கண்ணிவெடிகள் இல்லாத கடலோர பாதையில் மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கியது. அதே நேரத்தில் கர்னல் டிவிர் எட்ரியின் கீழ் 460வது படைப்பிரிவு காசா எல்லையில் உள்ள பிளாக் ஆரோ ஹில்லில் இருந்து யபல்யாவை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த படைப்பிரிவு காசா நகரத்திலிருந்து யபல்யாவை துண்டித்தது. இதனால் இரு நகரங்களுக்கு இடையில் ஆயுதங்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை நகர்த்துவதற்கான ஹமாஸின் திட்டங்களை சீர்குலைத்தது. கர்னல் தக்சா மற்றும் கர்னல் எட்ரி ஆகியோர் 162வது பிரிவின் தளபதியிடம் தங்களிடம் கொடுக்கப்பட்ட முன்னேற்பாடு இலக்குகளை அடைந்துவிட்டதாக தெரிவித்த தருணத்தில் களம் அமைக்கும் கட்டம் முடிந்தது.
ஹமாஸின் மனித கேடயங்களான பொதுமக்களை கட்டம் கட்டமாக யபலியாவிலிருந்து வெளியேற்ற தொடங்கியது ஐடிஎஃப். அப்போதுதான் உண்மையான சவால் தொடங்கியது. உளவுத்துறை வட்டாரங்களின்படி ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் காசா பொதுமக்களை யபலியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டாம் என்று வன்முறையில் அச்சுறுத்தினர். பொதுமக்களில் சிலர் கால்களில் சுடப்பட்டனர். அத்துடன் அடர்ந்த அகதிகள் முகாமில் மறைந்திருந்த ஹமாஸ் இயக்கத்தினர் யபலியாவை விட்டு யாரும் வெளியேறுவதை தடுக்க மனிதாபிமான உதவிகளை பறிமுதல் செய்தனர். ஐடிஎஃப்க்கு கிடைத்த சாட்சியங்கள் மற்றவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதை தடுப்பதற்காக ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களை கொன்றதையும் வெளிப்படுத்தியது. அவர்களும் காசா சுகாதார அமைச்சின் இறந்தவர்கள் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டனர். போரின் முதல் வாரத்தில் மக்களை நகர்த்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. மேலும் தரையில் உள்ள நிலைமை பொதுமக்கள் உயிரிழப்புகள் பற்றிய கவலைகள் காரணமாக ஐடிஎஃப் படைகள் யபலியாவுக்குள் ஆழமாக நகர்வதை கடினமாக்கியது. நாட்கள் நகர நகர உளவு தகவல்கள் கிடைக்க இஸ்ரேலிய படைகள் நிதானமான வேகத்தில் முன்னேறியது. 55,000 பொதுமக்கள் பல கட்டங்களில் யபலியாவை விட்டு வெளியேறினர். சமீப கால மதிப்பீடுகளின்படி நூற்றுக்கணக்கானவர்கள் மட்டுமே சில பகுதிகளில் எஞ்சியுள்ளனர். யபலியாவில் போர் தொடங்கியதிலிருந்து 162வது படைப்பிரிவின் துருப்புக்கள் சுமார் 900 ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர். ஹமாஸ் செயற்பாட்டாளர்களில் பலர் பீட் ஹனூன் மற்றும் பீட் லாஹியாவிலிருந்து அகதிகள் முகாமில் ஒளிந்து கொள்ள ஓடிய போது சிக்கிக்கொண்டு போர்க்கைதிகளாக்கப்பட்டனர். செயற்பாட்டாளர்களில் சிலர் கைகளை உயர்த்தி சரணடைந்தனர். மேலும் சிலர் அப்பாவி பொதுமக்கள் போல் வேடமடைந்து மக்கள் வெளியேறுவதற்காக ஐடிஎஃப் இப்பகுதியில் உருவாக்கிய பாதைகள் வழியாக தப்பிச் செல்ல முயன்றதாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. பாதைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். போர்க்கைதிகள் ஆக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் அக்டோபர் 7 படுகொலையில் பங்கேற்ற ஹமாஸின் நுக்பா படைப்பிரிவின் தளபதி, பதுங்கியிருந்த வேறு ஹமாஸ் தளபதிகள், ஸ்னைப்பர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் பலர் அடங்குவர். விசாரணைக்காக அனைவரும் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட்டிடம் ஒப்படைக்கப்பட்டனர். படைப்பிரிவு 162 திருட்டுத்தனமும் தந்திரமும் எதிரிகளுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலிய துருப்புக்கள் ஹமாஸின் வெடிக்கும் சாதனங்களிலிருந்து தமது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள சிறந்த வழிகளை தேர்ந்தெடுப்பதிலும் விலை மதிப்பற்றதாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் படைகள் முகாமின் மைய பகுதிக்கு முன்னேறியதால் போர் மிகவும் சிக்கலானதாக மாறியது. காரணம், அது ஹமாஸின் வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் அதிநவீன பொறிகள் நிறைந்த அடர்ந்த பகுதி. முதல் 48 மணி நேரத்தில் 50 வெடிகுண்டு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் அந்த பகுதியில் போர் தொடங்கியதிலிருந்து படைகள் 200 கன்னிவெடிகளை கண்டுபிடித்தன. அதில் ஒன்றில் படிக்கட்டில் வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மற்றொன்றில் 2வது தளத்தில் வழக்கத்துக்கு மாறான முறையில் கன்னிவெடியில் இணைக்கப்பட்டு இருந்தது. கன்னிவெடி வெடிக்கும் போது தொலைவில் வெடிகுண்டுகளும் வெடிக்கும். ஹமாஸால் வடக்கு காசாவில் பிரதான மையமாக யபலியா உருவாக்கப்பட்டது. அது விழும் தருணத்தில் வடக்கு காசா பகுதி அனைத்தும் ஐடிஎஃப் கைகளில் விழும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர் என்று தெற்கு கட்டளை தளத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். நாங்கள் பலவிதமான உக்திகளுடன் இணைந்து தொடர்ந்து எதிரிகளை ஆச்சரியப்படுத்துவதில் ஈடுபட்டோம். கடந்த காலத்தில் வடக்கு காசாவில் நமது சக்தியிலிருந்து எதிரி எவ்வாறு தப்பியோடினான் என்பதை பார்த்தோம். யபலியாவில் எதிரியை தோற்கடிக்கும் விளிம்பில் நாம் இன்று நிற்கின்றோம். இந்த தாக்குதலுக்கு முன்பு இருந்த நிலைக்கு ஹமாஸால் இனி திரும்ப முடியாது. தரைக்கு மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை. ஐடிஎஃப் மதிப்பீடுகளின்படி யபலியா முழுவதையும் கைப்பற்றுவது முழு வடக்கு காசா பகுதியின் முழுமையான ஐடிஎஃப் கட்டுப்பாட்டை அனுமதிக்கும். இதன் விளைவாக வடக்கு காசாவின் முழு பகுதியும் இஸ்ரேலிய துருப்புக்களின் போர் மண்டலமாக வரையறுக்கப்படும். இந்த நடவடிக்கை பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் மற்றும் ஒரு பேரம் பேசும் அலகை சேர்க்க அனுமதிக்கும்.